நாஜிமா சிக்காகோவிலேருந்து கேட்குறாங்க, காது மூக்கு குத்தக்கூடாது என்று சொன்னீர்கள், ஏற்கனவே காது மூக்கு குத்தியவர்கள் அதில் நகைகளை போடலாமா போடாமல் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது நான் காது மூக்கு குத்துறதை பொறுத்த வரைக்கும் அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நிறைய ஆதாரங்களை கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்த கோலத்தை மாற்றக்கூடாதுன்னு வருது, பெண்கள் அழகுக்காக வேண்டி பல்ல பெருசாக்குறது சின்னதாக்குறது அதையெல்லாம் கண்டித்து வருகிறது. இதெல்லாம் ஏற்கனவே வழக்கின விஷயம். அதை வச்சு தான் கேட்குறாங்க, சரி காது மூக்கு குத்தக்கூடாது, ஏற்கனவே குத்திட்டாங்க, அந்த குத்துனதை அதில் நகையை போட்டுக்கிறலாமா? போடாமல் நீங்கள் விட்டீங்கன்னா தூந்து போயிடும், அப்படியே தன்னால் இயற்கையான அமைப்பில் அது ஜாயிண்ட் ஆயிரும். அல்லாஹ்வுடைய படைப்பில் காயம் வந்தால் ஒன்றா ஒட்டிக்கிறதா இல்லையா? பிளேட்னால் வெட்டினா கூட வெட்டின மாதிரியே இருக்கும், அந்த தழும்பு வேண்டா இருக்குமே தவிர எல்லாம் ஒட்டிக்கிறோம். அல்ல அந்த தோலுக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கணும். எந்த இடத்துல தோலை நீங்கள் கீறினாலும் ஓட்ட போட்டாலும் கிழிச்சாலும் அதை கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டிங்கன்னா தன்னால் அப்படி ஒட்டி ஒன்றாயிக்கிறோம். அப்போ காது மூக்கு குத்துனவங்க அதை ஒன்றுமே போடாமல் இருந்தார்கள்னா இயற்கையாகவே ஒன்றா என்ன செஞ்சிடும், அந்த துவாரம் மறைஞ்சிரும். அப்படி தான் அந்த தோல் அமைப்பு எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்படி ஒருத்தங்க செய்யாமல் ஏற்கனவே இந்த அறியாமை காலத்தில் குத்திட்டாங்க, மூக்கு போட்டுட்ருக்காங்க, காதில் ஏதோ போட்டுட்ருக்காங்களா, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காது குத்துறதுக்கு தானே குத்தி முடிச்சுட்டாங்கல்ல, புதுசாக ஒன்றும் செய்யலையில், அது இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறணுமா? அதையும் போய் அவங்க நகையை போடாமல் அது தூந்து போகிற அளவுக்கு விட்டுறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மார்க்கம் சொல்லலை. ஏன் சொல்லலைங்கிறோம்னு கேட்டால், புகாரியில் சில ஹதீஸுகள் வருகிறது. உதாரணமாக 1431வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பெண்கள் தங்கள் காதணி, அதாவது பெருநாள் தினத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா பயான் பண்ணுறாங்க. பயான் பண்ணும்போது பெண்கள் பகுதிக்கு கேட்கலை, பெண்கள் பகுதிக்கிட்ட வர்றாங்க, என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயானை பண்ணுறாங்க. நம்ம பேசுனது அவங்களுக்கு விளங்கலை, பெருநாள் உரையை முடித்தவுடனே உடனே வர்றாங்க, இன்னொரு உரை நிகழ்த்துவதற்காக பெண்களுக்கு ஒரு பயானை பண்ணுறாங்க. அப்போ தர்மம் செய்யுமாறு சொல்கிறாங்க. அப்போ பிலால் என்ன செய்கிறாருன்னா அந்த தர்மம் செய்கிறத கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு துண்டை ஏந்திக்கிட்டு நிற்கிறார். இருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா வளையல்கள் வளையல்கள் கழுத்தில் உள்ள அணிகள்லாம் கழட்டி அவங்களால் ஏண்டதை அள்ளி போடுறாங்க. அப்படி போட்டதை சொல்லக்கூடிய ஹதீஸில் சில ஹதீஸில் மட்டும் பெரும்பாலும் வளையல்களையும் மோதிரங்களையும் கழுத்தணிகளையும் தான் வருது ஏராளமான ஹதீஸுகளில். ஒரு ஹதீஸில் மாத்திரம் என்ன வருதுன்னு கேட்டால் காது வளையங்களைன்னு வருது. அது அள்ளி போட்டாங்கல்ல, போட்டது ஒரு ஹுர்ஸ காது வளையத்தையும் போட்டார்கள் அப்படின்னு வருது. காது வளையம்ங்கிறது புகாரில் 1431வது ஹதீஸ். அப்போ காது வளையம்னாலே காதில் போட்டிருக்காங்கன்னு தானே வருதுன்னு வருது ஒத்துக்குறோம். ஹதீஸில் உள்ள இப்படி மறுக்கிறது காது வளையம்தான், அது இப்படி போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருக்காங்கலாம் கற்பனை பண்ண வேணாம். காது வளையம்னா காதில் போட்டு போடுறது தான், அந்த காது வளையத்தை போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், காது மூக்குத்துறதுக்கு தடை இருக்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோமா, இப்படி ஒன்று நடந்திருக்குதா, இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், ஏற்கனவே குத்தி இருந்தால் அதில் நகை போட்டு இருந்தால் அதை போய் தடுக்கக்கூடாது, அதுக்கு தடை இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, காதை கழட்டி போடும்போது மாடி என்னம்மா நீ காது குத்திருக்கேன்னு என்ன செய்யலை, கேட்கலை. அப்போ காது குத்து அதே நேரத்தில் இதை வச்சு காது குத்துறதுக்கு நீ ஆதாரம் ஆக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் முன்னாடி காது குத்தலை, ஏற்கனவே குத்தி இருந்ததை பார்த்துட்டு விட்டுட்டாங்கன்னு தான் வருது இந்த ஹதீஸில். அந்த ஹதீஸில் 1431 ஹதீஸில் மாத்திரம் வேறு ஹதீஸுகளில் வேறு பொருள்களை எடுத்து போட்டாங்கன்னு வந்தாலும் இந்த ஒரு ஹதீஸில் காது வளையத்தை போட்டார்கள்னு வர்ற காரணத்தினால் அப்போ காதில் வளையம் போட்டிருந்திருக்கிறார்கள் வருது. அதில் என்ன விளங்குறது, மூக்குத்த தடை இருக்குது, காது குத்த தடை இருக்குது. ஆனால் இது ஏற்கனவே குத்தப்பட்ட ஒரு அந்த காதில் வளையம் போட்டிருக்கிறார்கள்னு வருகிறதுனா அது பண்ணலான்னு வரைக்கிற வேண்டியானே, ரெண்டையுமே ஏற்றுக்கிற வேண்டியானே. இதை ஏற்று அதை மறுக்க தேவையில்லை, அதை ஏற்றுக்கிட்டு இதை மறுக்க தேவையில்லை. அது குத்தக்கூடாதுன்னு ஒன்று, இது குத்துனா ஏற்கனவே குத்தி இருந்தால் பிரச்சனை இல்லைங்கிறது ஒன்று, ரெண்டு வெவ்வேறு விஷயமாக போயிடும். அதே மாதிரி புகாரில் 1449 பெண்கள் தங்களுடைய நகைகளை அள்ளி போட்டார்கள்னு அந்த அறிவிப்பாளர் சொல்லும் பொழுது இப்படி காதில் கை வச்சு காட்டுறார், காது இப்படி அள்ளி போட்டார்கள். இப்போ காதை கையை வச்சு காட்டுறாருங்கும் போது காதில் என்னமோ வச்சு வளையம் இருந்திருக்குங்கிற ஹதீஸ் 1449 அப்படி வருது. இதே மாதிரி காது தொண்டை இஷாரா பண்ணி செஞ்சார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் 7325வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதனால காது மூக்கு ஏற்கனவே குத்தி இருந்தாங்கன்னு சொன்னால் அதை தூந்து போகுமாறு விடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. சும்மா விட்டால் தன்னால் தூந்து போயிடும்.
அதுக்காக தான் ஒரு குச்சி மாதிரி எடுத்து கூட சொல்லி வச்சுருப்பாங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, நகை போடாத ஆட்களாக இருந்தால் சின்னதாக குச்சி, இந்த பல்லு குத்துற குச்சி மாதிரி வச்சு அதை ஹோட்டல் போட்டு அமைக்க வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது, ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக செய்வாங்கன்னு வைங்களேன். நீங்கள் சும்மா விட்டாலே தூந்து போயிடும். அல்லது ஏற்கனவே குத்திட்டீங்களா, நம்ம ஏற்கனவே செஞ்சு விட்டோம், அது பரவாயில்லை இருந்துட்டு போகுது, நகை போடுறதுக்கு தடை வரல உங்களுக்கு, அதனால அது போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்கலாம்னு கேட்டால், ஏற்கனவே காது மூக்கு குத்தியவர்களாக இருந்து அவங்க அதில் நகை போட்டார்கள்னு சொன்னால் அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் கண்ணு முன்னாடி அதை பார்த்து கண்டிக்காமல் இருந்திருக்கிறார்கள்.